மனித சமூகத்தினுடைய சிறப்பே கம்யூனிகேஷன். ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு வாழ்வது எப்படி? அக்பர் இந்தியாவுடைய பேரரசராக இருந்தார் ஒரு காலகட்டம். அவருக்கு புள்ள பிறகுது. பட்டத்து மகிழ்ச்சி மூலமா பிறக்கிற புள்ள பிறந்த நியூஸ் அவருக்கு வேணும், காதால கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா டெல்லியில் இருக்கிற அரண்மனையில் அந்த குழந்தை பிறக்கிறத ஜோதிடர்கள் தடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. ஃபத்தேபூர் சிக்ரின்னு ஒன்று இருக்கு, ஒரு கோட்டை ஃபத்தேபூர் சிக்ரி, அங்க வச்சு டெலிவரி ஆகட்டும் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு ஃபத்தேபூர் சிக்ரிக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த அம்மாவை. கம்யூனிகேஷன் இப்போ மாதிரி ஃபோன் இருக்கா, செல்ஃபோன் இருக்கா, அப்போ ஒன்றும் கிடையாது. இல்லை, அப்போ குழந்தை பிறந்த உடனே அக்பருக்கு நியூஸ் வரணும். அதுக்கு என்ன செலவு பண்ணா தெரியுங்களா? ஒரு மைல் அந்த இடத்துல இருந்து ஃபத்தேபூர் சிக்ரிலேருந்து ஒரு மைலுக்குள்ள ஒரு தூண் பெருசா, அந்த தூணுக்கு மேல ஒரு பெரிய முரசு, அந்த முரசை அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு. அதாவது குழந்தை பிறந்தது அப்படின்னு ஒண்ணு அந்த நியூஸ் சொல்லுவான், அவன் அடிப்பான், ஒரு மைல்ல கேட்கும், இவன் அடிப்பான். அப்படி டக்கு 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 டக்குன்னு அந்த டெல்லியில் இருக்கிற அவருக்கு குழந்தை பிறந்தாச்சுங்கிற செய்தி காதுல வந்து விழணும்னு இதுக்கு இத்தனை தூண்ல இத்தனை ஆளு, அவனுக்கு ஓவர் டைம் எல்லாம் போட்டு நிறுத்தி வச்சிருக்காரு. புள்ள பிறந்த உடனே தெரியணும்னு கம்யூனிகேஷனுக்காக அக்பர் செலவு பண்ணார். அச்சா சார் குழந்தை பிறந்தது சார், அச்சா சார் டக்கு டக்கு டக்குன்னு கேட்டு அரண்மனை டெல்லியில வந்து அக்பர் காதுல விழுந்த உடனே ஆஹா எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு ஒரு வினாடி சந்தோஷப்பட்டவர். அச்சோ, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா தெரியலையே, அதுக்கு ஒரு சிஸ்டம் வகுக்காம போயிட்டேனே அப்படின்னு வெயிட் பண்ணார். குதிரையில நியூஸ் வந்து சொல்றவன் வர வரைக்கும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு அக்பர் காத்திருந்தார். இன்னைக்கு அப்படியா? இந்த செல்போன் ஒன்று இருக்கு, ஒரு குட்டி யமன் புள்ள பிறந்த உடனே அப்படியே போட்டோ எடுத்து அமெரிக்காலேருந்து மாப்பிள்ளை பில்லோடு அனுப்புறான். இதான் அப்பா உன்னோட பேரன், அதுக்கு நர்சிங் ஹோம்லான செலவு இவ்வளவு அப்படின்னு உடனே அந்த போட்டோவை எடுத்து இங்க இப்படி அனுப்பி வைக்கிறான். நீங்க யோசிக்கணும், அக்பரை போன்ற பேரரசருக்கு இல்லாத வசதிகள் இன்றைக்கு ஆர்டினரி மனிதர்களுக்கு கிடைத்திருப்பதற்கு ஒரே காரணம் டெக்னாலஜி என்கின்ற தொழில்நுட்பத்தினுடைய பெரிய வளர்ச்சி.